எத்தியோப்பியனுக்கு சுவிசேஷன் பிலிப்புவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கு முன் மகா அலெக்சாண்டர் அரசாண்ட 356 முதல் 323 வரை மேற்காசிய நாடுகளை மகா அலெக்சாண்டர் கைப்பற்றிய போது கிரேக்க மொழியும் அவர்களது கலாச்சாரமும் அப்பகுதி எங்கும் பரவின. கிரேக்க மொழி எங்கும் பரவலாக பேசப்பட்டது. கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்கள் தாய்மொழியோடு கிரேக்க மொழியிலும் வல்லுநர்கள் ஆனார்கள். பாலஸ்தீனாவிலும் சிரியாவிலும் அரமேயு தேசிய மொழியாகும். இம்மொழி எபிரேய மொழியோடு தொடர்புடையது. யூதர்கள் மத்தியில் அரமேயுவும் வழக்கத்தில் இருந்தது. எருசலேம் திருச்சபை யூதர்களை மட்டுமே கொண்ட ஒரு இனத்தை சார்ந்த சபையாக இருந்த போதிலும் அதில் இரு வகையான யூதர்கள் இருந்தனர். இஸ்ரவேலில் வாழ்ந்த அரமேய மொழி பேசும் எபிரேயர்கள் மற்றும் புலம்பெயர் பகுதிகளில் இருந்து வந்த கிரேக்க மொழி பேசும் ஹெல்லினிஸ்டுகள். பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வந்திருந்த ஹெல்லினிஸ்டுகளில் பலர் பெந்தைகொஸ்தே நாளில் விசுவாசிகளாக மாறி அங்கேயே தங்கிவிட்டனர். உணவு விநியோகத்தில் காட்டப்பட்ட பாகுபாடு வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று அவர்கள் அப்போஸ்தலர்களிடம் முறையிட்டிருக்கலாம். இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு தூய ஆவியானவர் வல்லமையும் தைரியத்தையும் பல வரங்களையும் அருளினார். இயேசுவானவரின் பரமேறுதலுக்கு பின்னர் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரான விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்பட ஏதுவாக பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருந்த 7 பேரை நியமித்தனர். 7 பேரும் டீக்கன் என்று அழைக்கப்பட்டனர். இதன் பொருள் உதவியாளர் அல்லது திருத்தொண்டர் என்பதாகும். ஸ்தேவான், பிலிப்பு, புரொகொரஸ், நிக்கானோர், தீமோன், பர்மெனாஸ், யூத மார்க்கத்தை அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாஸ் யூதராக இல்லாவிட்டாலும் அவன் யூத சமயத்தில் சேர்ந்து கொண்டவன். இவர்கள் பந்தி விசாரணை செய்ய நியமிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்தேவான் போன்றவர்கள் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். இந்த 7 பேருமே கிரேக்க பெயருடையவர்கள் அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 7 திருத்தொண்டர்கள் என்று அழைக்கப்படும் அந்த 7 பேரும் எருசலேமில் உள்ள விசுவாசிகள் சமூகத்திற்கு ஊழியம் செய்வதற்கு ஆரம்பகால கிறிஸ்தவ சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் ஆவர். இதன் நோக்கம் அப்போஸ்தலர்கள் ஜெபம் மற்றும் தேவனுடைய வார்த்தையை போதித்தல் ஊழியம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த உதவுவது, அன்றாட திருத்தொண்டர் ஊழியத்தில் தங்கள் விதவைகள் புறக்கணிக்கப்படுவது குறித்து கிரேக்க மொழி பேசும் விசுவாசிகள் எழுப்பிய கவலைக்கு தீர்வு காண்பது ஆகும். பிலிப்பு என்னும் திருத்தொண்டர் ஆரம்பகால 7 திருத்தொண்டர்களில் ஒருவர். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசுவானவரின் சீஷர்களில் ஒருவர் அல்ல. இவர் பாலஸ்தீனத்தில் பிறந்து பின்னர் அதன் அருகில் உள்ள தேசங்கள் முழுவதும் சுவிசேஷம் அறிவித்தார். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த பிறகு பிலிப்பு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டன. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டதும் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் இறை வார்த்தையை பிரசங்கித்ததும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு அளித்த கட்டளை நிறைவேறியது ஆகும். சமாரியாவின் நிலை சுவாரஸ்யமானது. அது ரோமானிய பேரரசின் கீழ் இருந்த இஸ்ரேலின் ஒரு மாகாணமாக இருந்தாலும் ஏறக்குறைய ஒரு தனி நாட்டை போலவே செயல்பட்டு வந்தது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே பரஸ்பர வெறுப்பு நிலவியது. கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு செல்லும் யூதர்கள் சமாரியா வழியாக செல்ல அனுமதிக்கப்படாமல் மாற்றுப்பாதையில் சுற்றி செல்ல வேண்டி இருந்தது. ஆலயத்திற்கான சரியான இடம் எது என்பது குறித்த முக்கிய மத ரீதியான கருத்து வேறுபாடு அவர்களுக்குள் இருந்தது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தில் ஆசரிப்பு கூடாரம் முதலில் அமைக்கப்பட்ட கெர்சிம் மலையே சரியான இடம் என்று சமாரியர்கள் நம்பினர். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட துணிந்ததை தேவன் சோதித்த இடமாக கருதப்படும் எருசலேமில் உள்ள சீயோன் மலையே சரியான இடம் என்று யூதர்கள் நம்பினர். சாலமோன் ஆலயத்தை கட்டியதும் இந்த இடத்தில்தான். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சந்தித்த அனுபவத்தின் மூலம் சமாரியர்களின் மனங்கள் திறக்கப்பட்டிருக்கலாம். ஏனெனில் அவர்களும் மேசியாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். பிலிப்பு அவர்களுக்கு மேசியாவை பற்றி பிரசங்கித்த போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர்கள் அதை கவனமாக கேட்டு அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரியா நாட்டு ஜனங்களை மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த சீமோன் மனமாற்றம் அடைந்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கும்
இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றனர். இது பிலிப்புவின் முதல் பயணம் ஆகும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்கள். பின்னர் கர்த்தருடைய தூதனால் தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போக செல்லும்படி கூறப்பட அதன்படி பிலிப்பு எழுந்து போனான். அங்கே கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது எத்தியோப்பியன் ஒருவன் தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். யூதரின் வேதத்தில் உள்ள ஒரு நூல் ஏசாயா. அது அக்காலத்தில் தோல் சுருளில் எழுதப்பட்டிருந்தது. தோல் சுருள்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சிறப்பான ஒரு எழுது பொருள் ஆகும். அவை செம்மறியாடு, வெள்ளாடு மற்றும் கன்றுக்குட்டி போன்றவற்றின் தோலால் செய்யப்பட்டன. அவற்றில் காணப்படும் ரோமங்கள் நீக்கப்பட்டு ஒரு சட்டத்தில் உலர வைத்த பின்னர் ரோமங்கள் நீக்கப்பட்ட பகுதி எழுதும் பகுதியாக பயன்படுத்தப்படும். தோலில் எழுதப்பட்ட எழுத்துக்களை அழிக்க முடியாது. நீளமான தோல்கள் தயாரிக்கப்பட்டன. தோல்களில் கருப்பு சிவப்பு நிறங்களில் மை எனப்படும் திரவத்தை பயன்படுத்தி மூங்கில் சார்ந்த மெல்லிய கம்புகளை பேனாக்களாக சீவி எழுதுகோலாக பயன்படுத்தப்பட்டன என்பது வரலாறு. கிபி 1947ஆம் ஆண்டில் சவக்கடல் அருகில் கும்ரன் பகுதி குகையில் கண்டு எடுக்கப்பட்ட ஏசாயாவின் தோல் சுருள் 24 அடி நீளம் உடையதாக இருந்தது. அது 17 செம்மறியாட்டு தோல்களை இணைத்து நார் இழையினால் தைக்கப்பட்டு இருந்தது. நைல் நதியின் தென்பகுதி எத்தியோப்பியா என்று அழைக்கப்பட்டது. அரசரின் அனுதின வாழ்வை கவனிக்கும் அரசி கந்தாகே என்று அழைக்கப்பட்டார். இவருடைய நிதி அமைச்சர் ஒரு எத்தியோப்பியன். ஒருவேளை கருப்பின ஆப்பிரிக்கராக இருந்திருக்கலாம். நீண்ட காலமாக ஒரு கிறிஸ்தவ அரசாக திகழ்ந்த எத்தியோப்பியாவுக்கு நற்செய்தி எவ்வாறு சென்றடைந்தது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிறந்த இறையியலாளரான ஹிப்போவின் அகஸ்டினும் ஒரு கருப்பினத்தவரே ஆவார். பிலிப்பு பரிசுத்த ஆவியின் கட்டளையிடப்பட பிலிப்பு ஓடிப்போய் அவன் அந்த எத்தியோப்பியன் போய்கொண்டிருந்த ரதத்துடனே சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இது பிலிப்புவின் 2ஆம் பயணம் ஆகும். பிலிப்பு ஆவியானவரால் எடுத்து செல்லப்பட்டு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பின்னர் எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களால் இவன் ஆயராக நியமிக்கப்பட்டான். ஆசியா மைனருக்கும் அனுப்பப்பட்டான். பவுலின் நாட்களில் செசரியாவில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய தன்னுடைய 4 மகள்களுடன் பிலிப்பு வாழ்ந்தான். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அகஸ்துராயர் ஏரோதை யூதேயாவுக்கு அரசராக அமர்த்தினார். அகஸ்துவை கனம் பண்ணுவதற்காக ஏரோது செசரியா என்று பெயரிட்டார். ஏரோது பல திட்டங்கள் தீட்டி கட்டிடங்கள் கட்டுவதில் பெயர் பெற்றவர். இவர் வாய்க்கால்கள் கட்டி தண்ணீர் வசதி செய்து செசரியாவில் கோட்டை அமைத்து பெரிய துறைமுகமாக்கினார். உள்ளூர் சபையில் எல்லா மக்களின் ஈடுபாடும் ஊழியத்திற்கு இன்றியமையாதது. சூடான்,
உள்நாட்டு ஊழியத்தின் மிஷனரிகள் 2ஆம் உலகப் போரின் போது எத்தியோப்பியாவை விட்டு வெளியேற வேண்டி இருந்தது. மேலும் மனமாற்றம் அடைந்த ஒரு சிலரே அந்த நாட்டில் தங்கியிருந்தனர். போருக்கு பிறகு மிஷனரிகள் திரும்பிய போது 25,000 புதிய கிறிஸ்தவர்களை கண்டனர். உள்ளூர் கிறிஸ்தவர்கள் ஊழியத்தை தொடர்ந்திருந்தனர். இதேபோல் மடகாஸ்கரில் 1845ஆம் ஆண்டு மிஷனரிகள் 25 ஆண்டுகளுக்கு வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் திரும்பிய போது சபை 10 மடங்கு வளர்ந்திருப்பதை கண்டனர். எல்லா அங்கத்தினர்களும் தங்கள் நண்பர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் சாட்சி பகர்ந்தால் மட்டுமே சபை வளரும். இந்த பெயர் தெரியாத சுவிசேஷகர்களைப் போலவே நாமும் நம் வீடுகளிலோ சுற்றுப்புறங்களிலோ அல்லது பணி இடங்களிலோ சந்திக்கும் அனைவருக்கும் சாட்சி பகர வேண்டும். ஒரு எத்தியோப்பிய அன்னகருக்கு சுவிசேஷம் அறிவித்ததின் மூலம் ஒரு தேசம் கிறிஸ்துவை கண்டது. என்ன விதமான பணியில் நாம் இருந்தாலும் நற்செய்தியை பிரகடனப்படுத்துவோம். ஆமேன்.